அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஈமான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈமான் அப்படின்னா இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அதோட பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஈமான் என்பது அல்லாவையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இன்னும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புவதாகும். நன்மை தீமைகள் யாவும் அல்லாவின் நாட்டமாகிய விதியின்படியே நடக்கின்றன அப்படின்னு நாம் நம்பிக்கை கொள்றதுக்கு பேர் தான் ஈமான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 9. இரண்டாவது, அல்லாவை நாம் எப்படி நம்புகிறோம் அப்படிங்கிறது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. நமக்குள்ளேயுமே அந்த கேள்வி இருக்கும். அல்லாஹ் வானத்தில் உள்ள அர்ஷின் மீது இருக்கிறான். இதுக்கான சான்றுகள் 2 இருக்கு. அது என்ன அப்படின்னா, அல் குரானில் 67வது அத்தியாயம் 16வது வசனம், வானத்தில் உள்ளவன் பூமியில் உங்களை புதைய செய்வதில் பயமற்று இருக்கிறீர்களா, அப்போது பூமி நடுங்கும். 2வது அல் குரான் அத்தியாயம் 20 வசனம் 5, அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமர்ந்தான். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணிடம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அப்பெண் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு கூறினாங்க. அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அல்லாவின் தூதர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஜமானனிடம் போய், இவள் முக்மினான பெண்மணி ஆவாள், இவளை உரிமை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி அவனோட எஜமான் கிட்ட போய் சொல்கிறாங்க. இதை அறிவிப்பவர் யாரு? முஆவியா பின் ஹம்ர் அலி, நூல் முஸ்லிம் 836. அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கின்றான் என்று நம்புவது இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கை. புரிஞ்சதா? ஸோ அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்பது அல்ல இஸ்லாம். அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான். அல்லாஹ் என்பவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாவை நாம் ஒரு இறைவன் என்பது நம்புவதுதான் இஸ்லாத்தின் முக்கியமான கொள்கை. ஸோ ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் இறை நம்பிக்கை, அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது, அல்லாஹ் படைத்த அனைத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வது தான். இன்னும் இம்மையும் மறுமையும் முழுமையாக நம்பணும். அல்லாஹ் எதன் மீது இருக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் வானத்தில் இருக்கக்கூடிய அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைப்போம், அது மிகப்பெரிய நல்ல கூலியே நமக்கு மறுமையில் கொடுக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அல்லாஹ் நம்ம கூட இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அஞ்சாதீர்கள், நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு அல் குரான் அத்தியாயம் 20 46வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இறைவன் நம்முடன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்மை கண்காணித்து நாம் செய்யும் செயல்களை எல்லாம் பாதுகாத்து வைத்து கொள்வான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அதே மாதிரி அர்ஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அர்ஷ் என்பது அவனுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆசனம். ஸோ 7 வானங்களுக்கும் அதிபதி, மகத்தான அர்ஷுக்கும் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் திருமறை குரான்ல அத்தியாயம் 23 86வது வசனத்தில் சொல்கிறான். அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். ஸோ அத்தியாயம் 2 255. அந்நாளில் முகமதே, உமது இறைவனின் அர்ஷை தம் மீது 8 பேர் வானவர்கள் சுமப்பார்கள். அத்தியாயம் 69 வசனம் 17. ஸோ அல்லாவினுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேருக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை வச்சு அல்லாஹ் உருவம் இருக்கு, அல்லாவை காணக்கூடிய நேயத்தை நம்ம மனசில் வச்சுருப்போம். அல்லாஹ் மறுமையில் நம்முடைய நல்லறியார்களாக இருக்கக்கூடியவங்க அல்லாவை கண்டிப்பாக பார்ப்பாங்க, நல்லா சொல்லியிருக்கான். ஸோ அல்லாவிற்கு உருவம் இருக்கின்றது. அவனுடைய தோற்றத்தை மறுமையில் நல்லடியார்கள் காண்பார்கள். இதுதான் உண்மையான சான்று. அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அல் குரான் அத்தியாயம் 75 வசனம் 22 மற்றும் 23. மறுமையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் அவனை பற்றி எண்ணி வைத்திருந்த தோற்றம் அல்லது வேறாறு தோற்றத்தில் அவர்களிடம் முதல் தடவையாக நானே உங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மறுமையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் அவனை பற்றி எண்ணி வைத்திருந்த தோற்றம் அல்லாது, ஸோ அது இல்லாமல் வேறொரு தோற்றத்தில் அவங்க கிட்டேயே முதல் தடவையாக நானே உங்கள் இறைவன் சொல்லுவான்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் மறுமையில் கொடுக்கணும்னு சொல்லி அதிகமாக துவா செய்வோம். இதை அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலி, நூல் புகாரி 7439. இறைவனுக்கு நாம ஒரு உருவத்தை என்ன பண்ணக்கூடாது? கற்பிக்க கூடவே கூடாது. இறைவன் தான் நம்மை படைத்திருக்கிறான், நம்மால் இறைவனை படைக்க முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், அவனை போல் எதுவும் இல்லை, அவன் செவியுறுபவன் பார்ப்பவன். அல் குரான் 42 வசனம் 11. அல்லாவை பார்க்க முடியுமா? இவ்வுலகில் யாரும் அல்லாவை காண முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், அவனை கண்கள் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கிறான். மாஷா அல்லாஹ், எப்படி ஒரு வார்த்தைகள்! அவனை கண்கள் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கிறான். அத்தியாயம் 6 வசனம் 103.
அல்ஹம்துலில்லா. இதிலிருந்து உங்களுக்கும் நிறைய படிப்பினைகள் கிடைச்சிருக்கும், எனக்கும் அல்ஹம்துலில்லா கிடைச்சிருக்கு. அல்லாஹ் அதிகமான கல்வி ஞானத்தை நமக்கு வழங்குவானாக. ரப்பி ஸித்னி இல்மான். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால், இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.